ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேப் லேயர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவில் ஷேப் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் கலரில் ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு உடனே கீழே ஷேப் லேயரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே ரெக்டாங்கிள் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு பொசிஷனில் இருக்க ஸ்டாப் வாட்சை கீ ஃப்ரேம் கொடுத்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணி அண்ட் சேம் திங்கை ரவுண்ட்னஸில் ஷேப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சைஸில் ஷேப்பாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த லேயரில் கீ ஃப்ரேம் ஒவ்வொன்றுத்துக்குமே கீ ஃப்ரேம் ஆட் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம ப்ளேபேக் பண்ணும்போது அனிமேஷன் ஆகும். அண்ட் இந்த ரெக்டாங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம ரொட்டேஷன் அனிமேஷன் பண்ணும்போது ஆங்கர் பாயிண்ட்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை இன்னுமே ஸ்மூத்தாக அனிமேஷன் பண்ண முடியும். அதுக்கு இங்கே லேயர் பேனலுக்கு அப்சைடில் இருக்க மோஷன் பிளர் எஃபெக்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மூவ் பண்ண இந்த அனிமேஷன் மோஷன் பிளர் எஃபெக்ட்ஸாக ஆட் ஆகும். ஸோ இப்போ இது எவ்வளோ ஸ்மூத் அனிமேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டார் ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதோட கண்டென்ட்ஸில் பாலிஸ்டரில் போயிட்டு இன்னர் லேயர்லையும் அவுட்டர் லேயர்லையும் அமௌண்ட்டில் வேல்யூவை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே ஸ்டார் ஷேப்பில் இருந்து ஃப்ளார் ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம அதுக்கான கீ ஃப்ரேம் கொடுத்ததுனால அது அனிமேஷன் ஆகுது. இப்போது டைம்லைன் செலக்ட் ஆன இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி F9 கொடுக்கும்போது எல்லா கீ ஃப்ரேம்ஸும் ஈஸி இன் ஈஸி அவுட் ஆகும். அதாவது அனிமேஷன் ஸ்மூத்தாக மாறும். சேம் ப்ராசஸ் ரொட்டேஷனில் கீ ஃப்ரேம் கொடுத்து அதை அனிமேட் பண்ணால் நமக்கு அழகான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஓகே, ஷேப் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஐகான் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.